சென்னை ஹோட்டல் ஸ்டைல் வடைக்கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நம்ம எண்ணெயில் போட்டு வடை பொரிக்கவும் இல்லை, வேக வைக்கவும் இல்லை. ஆனால் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 மிளகாய், 2 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு. ஒரு பெரிய வெங்காயம், முழு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, 2 வெங்காயம் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சதுக்கு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு அந்த நான் ஊற வச்சுருந்த 4 மிளகாய், பருப்பு ப்ளஸ் நம்ம வச்சுருந்த கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான் போட்டிருக்கோம். இதை கூட போட்டு நம்ம இதை அரைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகருப்பாக அரைக்கணும். ரொம்ப மாவாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக பல்ஸ் மோடில் லைட்டாக போட்டு ஒரு 2 தடவை லைட்டாக ஒரு செகண்ட்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, கொரகொரப்பாக அரைச்ச அந்த வடை இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சதை உள்ளே போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஆனால் உதிரியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வடை மாதிரியே உங்களுக்கு வந்துடும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை, ஸோ ஆயில் நிறைய தேவையில்லை. நல்லா தண்ணியை அந்த மாதிரி கரெக்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நான் எடுத்து வச்சுருந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரும்போது எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா அந்த வாசனை பொருளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிஞ்சு வரும்போது இது கூட 2 நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்க 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா இது வதங்கணும். வதங்கும் போது அது கூட லைட்டாக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா மையாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வடை உதிரியாக நல்லா பார்க்கவே இது நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு அந்த வதக்குனதோட நல்லா கிளறுங்க. இது இந்த பதம் கரெக்டாக இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், அதுதான் முக்கியம். ஸோ அது சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவுன அந்த தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உப்பு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது ஆஃப் பண்ணி கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா வெட்டி போட்டு தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டான வடைக்கறி ரெடி. இது ஹோட்டல் ஸ்டைல் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. செட் தோசை வச்சு தோசை கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் மாதிரியே நல்லா இருக்கும். மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.